ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேங்கிள் சைஸ் வந்து எப்படி மெஷர்மெண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். சில்க் த்ரெட் பேங்கிள் பண்ணுறப்போ இல்லை நியூவாக பேங்கிள் வாங்குறப்போ நம்மளோட சைஸ் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது பார்க்கலாம். பேங்கிளோட சைஸ் அண்ட் சென்டிமீட்டர் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற பேங்கிள் வந்து இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி வந்து நம்ம டேரெக்டாக கூட நம்ம சென்டிமீட்டர் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ரெண்டே மெத்தட் தான். சென்டிமீட்டர் வைஸ் ஆர் இன்ச்சஸ் வைஸ் வந்து நம்மளோட பேங்கிள் சைஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேலில் வந்து சென்டிமீட்டர் அண்ட் இன்ச்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நான் சென்டிமீட்டர் ஷோ பண்ணுறேன். இதில் வந்து 5.7 வந்திருக்கு. ஸோ அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2/4 இந்த பேங்கிளோட சைஸு. இப்போ வந்து இன்ச்சஸ் பார்க்கலாம். இன்ச்சஸில் வந்து இந்த கார்னர்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதை விட பார்த்தீங்கன்னா இந்த கோடு தான் பெரிய கோடு. ஸோ அதை ஒன்றா கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெரிய கோடு பார்த்தீங்கன்னா 2 அதாவது 2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை கோடு இருக்கோ அதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. இங்கே கால்குலேட் பண்ணும்போது எனக்கு 4 வந்தது. ஸோ இது வந்து 2/4 இந்த மாதிரி வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சேம் இதே ப்ராசஸ் ஆஃப் மெத்தட் தான் எல்லா பேங்கிளுக்குமே நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ரெண்டே டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். இன்ச்சஸ் வைஸ் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது டேரெக்டாக வந்து என்ன சைஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். இதே வந்து சென்டிமீட்டர் வைஸ்னால் இந்த சார்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சென்டிமீட்டருக்கு நேரம் என்ன சைஸ் இருக்கோ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.